கணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 2 நாட்களாகவே முஃமின்களிடத்தில் இருக்க வேண்டிய உயர்தரமான பண்பு குறித்து குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய ஒளியில் பல்வேறு நல்ல விஷயங்களை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். நேற்றைய தினம் பேசுகையில் சின்ன நல்லமல்கள் என்கிற அடிப்படையிலே எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அதை வலதுபுறத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். இது சுன்னத்தான காரியம் மட்டுமல்ல, இறைவனால் நேசிக்கப்படக்கூடிய அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு காரியம். சாப்பிடுதல், குடிக்குதல், கொடுக்குதல், வாங்குதல், இன்னபிற எல்லா வேலைகளையும் ஒரு முஃமின் வலதுபுறத்திலிருந்து துவங்குவதும் வலதுபுறத்தை கொண்டு செய்வதும் இறைவனால் நபியால் நேசிக்கப்படக்கூடிய காரியம் என்பது குறித்து நாம் ஒரு சில செய்திகளை சொல்லியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே நாம் பார்க்கிறோம், இன்னும் ஒரு சில நல்ல பழக்க வழக்கங்கள் குர்ஆனால் ஹதீஸால் நமக்கு போதித்து தரப்பட்டிருக்கிறது. பலரும் இதை மிக சாதாரணமாக கடந்து செல்வதுண்டு, பலரும் இதை பற்றி தெரிந்தும் அமல் செய்யாமல் இருப்பதுண்டு. நம்முடைய கவனத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு இடத்தில் ஒரு வீட்டிற்குள்ளால் நுழைவதாக இருந்தால் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய நல்ல பண்பு என்ன என்று பார்க்கிற பொழுது சலாம் சொல்லிவிட்டு நுழைய வேண்டும். அதற்கும் மேலாக அனுமதி கேட்டுவிட்டு ஒரு வீட்டிற்குள்ளால் செல்ல வேண்டும். இது இஸ்லாம் ஒரு முஃமினுக்கு சொல்லித்தரக்கூடிய நல்ல பண்பு. ஒரு முஸ்லிம் வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டிய உயர்தரமான ஒரு பண்பு. ஒரு இடத்துல வீட்டுக்குள்ள போறோம், சலாம் சொல்லிட்டு போனோம், இதுவெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று நாம் இதை சாதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் பேசும் பொழுது சொல்லுகிறார், லா ததுகுலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா என்று நேரடியாக அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை. நீங்கள் ஒரு வீட்டிற்குள்ளால் நுழையாதீர்கள் எப்பொழுது வரை என்று சொன்னால், ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் அனுமதி பெற்று அனுமதி கிடைக்கும் வரை வீட்டுக்குள்ள போகாதீங்க. அதே நேரத்தில் வீட்டில் இருப்பவர்களுக்கு சலாம் சொல்லாமல் வீட்டிற்குள்ளால் நீங்கள் நுழையாதீர்கள். இது குர்ஆன் நேரடியாக நம்மை பார்த்து சொல்லித்தரக்கூடிய ஒழுக்க நெறிமுறை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹதீஸுகளில் இது சார்ந்து தேடி பார்க்கிற பொழுது ஏராளமான விஷயங்கள் நமக்கு முன்னால் பரவி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ரிஃபாஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு சஹாபியை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல ஒரு மனிதர் வேகமாக வீட்டிற்குள்ளால் நுழைவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவரை தடுத்து நிறுத்துங்கள், அவரை வெளியே அனுப்புங்கள். அனுப்பிவிட்டு ஒரு வீட்டிற்குள்ளால் நுழைகிற பொழுது எப்படி அனுமதி கேட்டுவிட்டு வர வேண்டும் என்பதை நீங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுங்கள்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் உள்ள இருக்கிறாங்க, ஒரு சஹாபியை அழைத்து அவரை தடுத்து நிறுத்த சொல்லி வெளியே நிற்க சொல்லி உள்ளே வரும் பொழுது எப்படி வர வேண்டும், மார்க்கம் எப்படி சொல்லித் தருகிறது, எது நல்ல பண்பு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அவருக்கு சொல்லித் தரப்படுகிறது, நீங்கள் வீட்டிற்குள்ளால் நுழைவதற்கு முன்னால் கதவு சாத்தி இருந்தால் நீங்கள் கதவை தட்ட வேண்டும், சலாம் சொல்லி அழைக்க வேண்டும். 3 முறை அனுமதி கேட்டும் கிடைக்காவிட்டால் அங்கிருந்து நீங்கள் திரும்பிவிட வேண்டுமே தவிர வீட்டிற்குள்ளால் நுழைந்து விடக்கூடாது. இது மாதிரியான செய்திகள் அவருக்கு சொல்லித் தரப்படுகிறது. அதே மனிதர் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வாயிலில் இருந்து அனுமதி கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்ததற்கு பின்னால் வீட்டிற்குள்ளால் வந்து அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் என்பது இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஆக ஒரு முஃமினுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் மிக நுட்பமாக நல்ல விஷயமாக கற்றுத்தருகிறார்கள் என்பதை நாம் ரொம்ப கவனமாக இங்கே பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு சஹாபியை தொட்டும் ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் வீட்டிற்குள்ள இருக்கிறார், ஜாபிர் ரலியல்லாஹு வெளியே இருக்கிறார்கள். கதவை தட்டி அனுமதி கேட்கிறார். ஜாபிர் ரலியல்லாஹு ஒரு கடன் விஷயத்திற்காக வேண்டி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்கு ஜாபிர் ரலியல்லாஹு வர்றார். வரக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கதவை தட்டுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளிருந்து யார் என்று கேட்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் தான் வந்திருக்கிறேன், பேர சொல்லல. ஒரு சிலர் இந்த மாதிரி யதார்த்தமாக சமகாலத்தில் செய்வதுண்டு. போன் எடுத்து காதல வச்சு ரொம்ப வருஷமா பேசி பழகிற மாதிரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல நல்லா இருக்குங்களா, போனா வந்து அவர் பாட்டுக்கு பேசுவார், 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுவார். நமக்கு யாருன்னு தெரியாது. நமக்கு நிறைய தொடர்புகள் இருக்கும், நிறைய பக்கம் பழக்க வழக்கமும் இருக்கும், நம்பர் சேவ்ல இருக்காது, யாருன்னு சொல்லவும் மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க, நாமும் கேட்கறதுக்கு சங்கடப்பட்டு கூடயே சேர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். இதே மாதிரியான சந்தர்ப்பத்துல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வெளியே இருந்து என்ன சொல்றாங்க, நான் தான் வந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நான் தானா யார் வந்திருக்கிறார், நான் தானா யார் வந்திருக்கிறார் மீண்டும் கேட்கிற பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு விளங்கிக் கொண்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு நாம் சொல்லுவதை ரசூலுல்லாஹ் விரும்பவில்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு இது பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு முதல்ல யார் சொல்லுந்தா நான் ஜாபிர் ரலியல்லாஹு வந்திருக்கிறேன், ஜாபிர் வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கிறார்கள். அதற்கு பின்னால் உள்ள செய்தி தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இந்த ஹதீஸை மையப்படுத்தி இமாம்கள் சொல்லித் தருகிற நல்ல வழக்கம் என்னன்னா, ஒரு வீட்டிற்குள்ளால் நீங்கள் நுழைவதாக இருந்தாலும் அல்லது ஒரு மனிதனிடத்தில் பேசுவதாக இருந்தாலும் முதலில் நீங்கள் உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, அவர்கள் வேறு ஏதாவது கவனத்தில் இருக்கலாம் அல்லது நாம் சொல்லுகிற செய்தியை அவர்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ளலாம். நாம ஏதாச்சும் ஒரு செய்தியை சொல்லுவோம், அவர் வேறு யாரோ ஏதோ ஒரு செய்தியை பேசுகிறார்கள் என்று தவறாக புரிந்து கொண்டு நிலைமை சிக்கலாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இது மாதிரியான நல்ல ஒழுக்கங்கள் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. அதே போல ஒரு வீட்டில் பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டிற்குள்ளால் நுழைகிற பொழுது ஒரு மனிதன், ஒரு முஃமின் ஒன்றுக்கு பல முறை மிக கவனமாக அந்த இடத்தில் கையாள வேண்டும். அந்த இடத்திற்கு சென்று அணுகுகிற பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அத்தா இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரபல்யமான ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அடுத்த வீட்டுக்கு போனா கதவை தட்டிட்டு போனோம் வரணும் எல்லாம் சரி, நான் என்னுடைய வீட்டிற்குள்ளால் நுழைகிறேன், என்னுடைய வீட்டுக்குள்ளால் நான் போகும் பொழுது அனுமதி கேட்கணுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆம் கேட்க வேண்டும். என்னுடைய தாய் தான் உள்ளே இருக்கிறார்கள், அனுமதி கேட்கணுமா? ஆம் கேட்க வேண்டும். என்னுடைய தாயை நான் என்னுடைய பராமரிப்பில் தான் வைத்திருக்கிறேன், அது நான் அம்மா வீட்டுக்கு போகல, என்னுடைய வீட்டில் என்னோடு சேர்ந்து என்னுடைய தாய் வசித்து வருகிறார், அவர் என்னோடு தான் இருக்கிறார், நான் வெளியே போயிட்டு உள்ள வர்றேன், அனுமதி கேட்கணுமா? ஆம் கேட்க வேண்டும். அத்தா இப்னு யஸார் ரலியல்லாஹு மீண்டும் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அவருக்கு செலவினம் முதற்கொண்டு நான் தான் கொடுக்கிறேன், அதாவது வீட்டுல ஒரே சமையல், நாங்கள் எல்லாம் ஒன்றா கூட்டா வசித்துக் கொண்டிருக்கிறோம், இப்பொழுதும் அனுமதி கேட்கிறவான் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் மீண்டும் சொல்லுகிறார்கள், அனுமதி கேட்க வேண்டும். என்ன காரணம்? பெண்கள் வீட்டில் தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆடைகளில் முன்பின் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே உன்னுடைய தாய் இருந்தாலும் சரி, நீங்கள் உள்ளே நுழைவதாக இருந்தால் அனுமதி கேளுங்கள். அனுமதி கேட்குதல்னு சொல்லி சொன்னா நம்ம கதவை தட்டி நான் உள்ள வரலாமா ஒவ்வொரு தடவையும் கேட்டுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. இதற்கான நல்ல பழக்கத்தை தான் குர்ஆனில் அல்லாஹ் இந்த ஆயத்தில் ஆரம்பத்தில் பேசுகிற பொழுது சொல்றான், துஸல்லிமு அலா அஹ்லிகா. வீட்டில் நுழையும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய சலாம் அவர்களுக்கு சலாமாகவும் இருக்கும், அவர்களுக்கான அனுமதியாகவும் இருக்கும். எனவே நீங்கள் வீட்டிற்குள்ளால் நுழைகிற பொழுது உங்களுடைய வீடாக இருந்தால் சலாம் சொல்லிவிட்டு உங்களுடைய வருகையை உறுதிப்படுத்திவிட்டு உள்ளே நுழைந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடாக இருந்தால் நீங்கள் அனுமதி கேளுங்கள், கதவை தட்டுங்கள். நேரடியாக உள்ளே நுழைவது என்பது மார்க்கத்தால் மிகவும் முற்றிலும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு ஒழுக்கச்சேடான விஷயம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை பார்க்க போகிற பொழுது வெளியே நின்று சலாம் சொல்லுவார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும். உள்ள இருக்கிறவங்களுக்கு நல்லா கேட்கும். உள்ள அந்த சஹாபியும் இருப்பார், கூட இன்னொரு சஹாபியும் இருப்பார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அமைதியாக வலைக்கும் சலாமும் சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சலாம் சொல்லுவாங்க, உள்ள சொன்ன பதில் நமக்கு கேட்கல, உள்ள ஆள் இல்ல போல, மீண்டும் ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லுவாங்க. அந்த சஹாபிகள் இருவரும் அமைதியாக வலைக்கும் சலாம் சொல்லுவாங்க, மீண்டும் சொல்லுவார்கள், மீண்டும் வலைக்கும் சலாம் சொல்லி உள்ள உட்கார்ந்துக்குவாங்க. ரசூலுல்லாஹ் நினைத்துக் கொள்வார்கள் உள்ள ஆள் இல்ல போல. திரும்ப வெளியே செல்லுகிற பொழுது அந்த சஹாபாக்கள் இருவரும் வேகமாக வந்து, உங்களுடைய சலாம் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்கிற பாக்கியத்திற்காக வேண்டி மெதுவாக பதில் சொல்லிக் கொண்டு அமர்ந்திருந்தோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் உள்ளே அழைத்து சென்ற வரலாறுகள் எல்லாம் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு முஃமின், ஒரு மனிதன் தன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய மரியாதையை இந்த துன்யாவில் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களால் மட்டும்தான் முடியுமே தவிர பொருளோ அதிகாரமோ செல்வமோ அவனுடைய குடும்பமோ வம்சமோ எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை தேடித்தரார். மாறாக ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய உயர்தரமான பண்புதான் அவன் மீதான மதிப்பை கூட்டும் என்பதை மேலே சொன்ன ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு ஒரு நல்ல பாடமாக சொல்லித் தருகிறது. மார்க்கத்தால் சுட்டிக்காட்டப்பட்ட எல்லா நல்ல பழக்க வழக்கங்களையும் நாம் கவனமாக சிந்தனையில் வைத்து அதை செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.